உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு லைம் லைட்டுக்கோ, இல்ல ஒரு பெரிய ஒரு வித்வான் லெவலுக்கோ போகறதுக்கான பயணத்துல இருக்காங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து ஒரு முழு நேர கச்சேரி, ஒரு ராகம் தானம் பல்லவியோட ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் பாடிட்டு தான் இருக்காங்க. சில பேர் நெறைய பேர் யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க சென்னையில வந்து பாடுறாங்க. சில பேர் பெங்களூர், சென்னை அதுல இருக்கிறவங்க கூட இங்க உள்ள ஃபெஸ்டிவல் டிசம்பர் சீசன்லயே பாடியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா, ஒரு லைம் லைட்டுக்கு வருது அப்படிங்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து சேரணும் இல்லையா? வந்து ஸ்டார்ஸ் அலைன் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அது மாரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் பேரு ரிஷி. வாஷிங்டன் டிசில இருக்கான் பேஸ்டா. அவன் வந்து கர்நாடக சங்கீத கச்சேரி 3 மணி நேரம் பாடி அரங்கேற்றம் வந்து 2015லயே ஆயிடுத்தாங்க. இங்க வந்து சென்னையிலயும், கோயம்புத்தூர் இந்த மாரி இடங்கள்ல பாடி வந்து கர்நாடக சங்கீத கச்சேரி பண்ணிட்டு, அவனுக்கு வந்து ஃபியூஷன்லயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ, உனக்கு எதுல வந்து உனக்கு டேஸ்ட் இருக்கோ, அந்த டேஸ்ட் படி நீ போ. ஆனா, பேசிக்கா உள்ள ஐட்டத்த காம்ப்ரமைஸ் பண்ணாத. எந்த மியூசிக்கையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத. அப்படின்னு தான் எல்லார்ட்டயும் சொல்றது. ஸோ, அவன் ஃபியூஷன் போனாலும், அந்த பாட்டுகளுக்கு ஸ்வரம் எல்லாம் போடுறான். அந்த ஸ்வரங்கள கரெக்ட்டா போடுறான். ஸோ, அதனால வந்து அவனுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சு, ஒரு ஃபியூஷன், பாப், கர்நாடிக் எல்லாத்தையும் பாடக்கூடிய ஒரு யங் மியூசிஷியன் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கான்.